அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பிஎன்ஜி ப்ராடக்ட்லேருந்து வந்த சில பொருளோட ஹோல்சேல் ப்ரைஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து விக்ஸ் வேப்பரப் ஸ்ட்ராங். சரிங்களா, இதுதான் விக்ஸ் வேப்பரப் ஸ்ட்ராங்கு. இதுக்குன்னு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான கஸ்டமர் இருக்காங்க. சரிங்களா, இதோட ரேட் வந்து இது வந்து 50 ரூபா எம்ஆர்பி. சரிங்களா, இது வந்து 50 ரூபா எம்ஆர்பி. நம்ம 50 ரூபா 49 ரூபா இது எம்ஆர்பி. நமக்கு இதோட ரேட் வந்து 39 ரூபா 64 பைசா வரும். அப்படியே சாலிடாக 49 ரூபான்னு தான் நான்லாம் சேல்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்கான கஸ்டமர் இருக்காங்க இந்த விக்ஸுக்கு. அதனால் இதுவும் வைக்கணும். அந்த ப்ளூ கலர் விக்ஸ் வைக்கிற மாதிரி இதுவும் கண்டிப்பாக வைங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரில் நீம் ஷாம்புன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது நான் வந்து ஆர்டரே போடலை. கொஞ்சம் அறிமுகப்படுத்துறதுனால இப்படி ஒன்று போட்டு விட்ருந்தாங்க. சரி, ஏஜென்ட்டு வாங்குறதுனால இதையும் நம்ம கொஞ்சம் வாங்க தான் வேண்டியது இருக்குது. இப்போ இதோட ரேட் வந்து என்னென்னா 2 ரூபா ஷாம்பு, ஒரு சரத்துக்கு 20 ஷாம்பு, அப்படின்னா 40 ரூபா. சரிங்களா, ஒரு சரத்துக்கு 20 ஷாம்புங்களும் 40 ரூபா. நமக்கு இதோட ரேட் வந்து 29 ரூபா 72 பைசா, 30 ரூபான்னு வச்சுக்காங்க. இந்த சரம் விற்றா நமக்கு 10 ரூபா கிடைக்கும். ஷாம்பிள் இதில் போனால் இந்த கம்பெனியில் கொஞ்சம் லாபம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குற நார்மல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு. இதில் 3 கலர் வரும், பிங்க்கு, க்ரீனு, அப்புறம் ஆரஞ்சு வரும். 3 கலர் வரும். 3மே ஓரளவு போகும் பார்த்துக்காங்க. சரிங்களா, இதுவும் அதே தான், சேம் தான். 40 ரூபா எம்ஆர்பி. 20 பீஸு, 20 × 2 வந்து 40, 29 ரூபா 72 பைசா. இது விற்றா நமக்கு 10 ரூபா கிடைக்கும். 78 பைசா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 78 பைசா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. விக்ஸ் வேப்பரப்புக்கும் 1 ரூபா 11 பைசா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 48 ரூபா விஸ்பர். சரிங்களா, இதான் 48 ரூபா விஸ்பரு. 48 ரூபா விஸ்பரில் வந்து 2 பீஸ் தான். சரிங்களா, ஏன்னா அது நம்ம கடைசி பில்லில் ஸ்டாக் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு 10-15 போல் கிடந்துச்சு. ஒரு 20 பீஸ் போல் இருந்துச்சு. அதனால் அது வந்து கொடுக்கல. 48 72 ரூபா 25 பைசா பை 2 பீஸ் 36 ரூபா 12 பைசா, 36.50ன்னு வச்சுக்காங்க. இது வந்து நமக்கு ஸ்கீம் இருக்கிறதுனால தான். சரிங்களா, இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 11 ரூபா ஸ்கீம். அதனால் நமக்கு வந்து 36 ரூபா. நான் இதெல்லாம் குறைச்சி விற்க மாட்டேன். சரிங்களா, நமக்கு வந்து சொன்ன மாதிரி எல்லா இதுலேயும் வியாபாரம் ஒரே மாதிரி கிடைக்காது ப்ராஃபிட்டு. அதனால் இது 48 ரூபா 48 ரூபா. ஓகேங்களா, இதில் 6 பேட் இருக்கும். சொன்ன மாதிரி நீட்டாக வெளியே தெரியாத மாதிரி கவர் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கக்கூடியது வந்து 32 ரூபா விஸ்பரு. சரிங்களா, 32 ரூபா விஸ்பர் வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அதனால் இதில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்குறது வந்து 50 ரூபா விஸ்பர், 50 ருபீஸ் விஸ்பரு. இதில் வந்து இது வந்து ஏதோ நைட் பேடுன்னு சொல்லி வருது, நைட்டுக்குன்னு சொல்லி வருது. இந்த பார்த்தீங்களா, நைட் படம் போட்டிருக்கு, ஸ்டார்லாம் போட்டிருக்கு. இது நைட்டு பேடு. இது 50 ரூபா. இதுக்கும் ஸ்பெசிஃபிக்கான கஸ்டமர் இருக்காங்க. அதனால் எல்லாமே கஸ்டமர் ஒரு 2 டைம் கேட்டுட்டு அந்த பொருளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைங்க. சரிங்களா, ஒரே பீஸ் தான் போட்டிருக்கேன். அதில் ஒரு 5 பீஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுவேன். சரிங்களா, 50 ரூபா. ரேட் வந்து 39 ரூபா 19 பைசா, 40 ரூபான்னு வச்சுக்காங்க. சரிங்களா, சாலிடாக 10 ரூபா கிடைக்கும் ஒரு பேக்குக்கு. சரிங்களா, அதனால் அது கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக நமக்கு கஸ்டமர் கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி, ஓகே. அடுத்து நம்ம வந்து இந்த பில்லில் வந்து இந்த 88 ரூபா விஸ்பர் வந்து வேறு பில்லில் உள்ளது. சரி, அதுவும் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடலாம். அப்படிங்கிறது வந்து 2 மாடல். சரிங்களா, விஸ்பர் சாய்ஸ் அல்ட்ரா க்ளீன் இருக்கும், பச்சை கலர் விஸ்பருங்காங்க. சரி, நீம் விஸ்பர் அப்படிங்கிறாங்க. நீம் படம் போட்டிருக்கோம், ஹெர்பல் அப்படிலாம் போட்டிருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது வந்து இது. சரிங்களா, ஒரு பேடு ஃப்ரீ வச்சு வந்துச்சு. இதோட ரேட் வந்து 83 ரூபா 3 பீஸ், 178.86 3 பீஸு. அப்புறம் இதோட ரேட் வந்து 60 ரூபா வச்சுக்காங்க. 60 70 23 ரூபா ஃபஸ்ட்டு டைம் ஸ்கீமோடு வந்ததுனால. சரிங்களா, ஸ்கீமு 45 ரூபா ஸ்கீம் வந்ததுனால நமக்கு இல்லை அவ்வளோ ப்ராஃபிட். இதுவுமே நான் குறைச்சி கொடுக்க மாட்டேன். சரிங்களா, இதில் வந்து நமக்கு லாபம் ஜாஸ்தி. அதாவது இந்த ஸ்கீம் ஏற்கனவே நம்ம டீலர் ஸ்கீம் கொடுத்ததுனால இந்த ஒரு பேக்கில் மட்டுமே நமக்கு இவ்வளோ 23 ரூபா கிடைக்கும். அடுத்து வந்து 88. சரிங்களா, இதான் 88 இந்த போட்டிருக்குங்களா.
இது 88 விஸ்பரு. இதோட ரேட்டு வந்து 63 ரூபா 21 பைசா. ஒரே பீஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுவுமே ஒரு 5 தான் மெயின்டைன் பண்ணுவேன். எவ்வளோ 88 ரூபா ஸ்கீம் போட்டிருக்காங்க பாருங்கள், 16 ரூபா ஸ்கீம் போட்டிருக்காங்க. சரிங்களா, இது விற்றாலும் நமக்கு எப்படி அதே மாதிரி 20 ரூபாக்குள்ளே கிடைக்குது. சரி, விஸ்பர் வந்து இன்றைக்கி நமக்கு டாபிக் முடிஞ்சு அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா டைட் லிக்யூட். சரிங்களா, இந்த டைட் லிக்யூட் வந்து 179 ரூபா எம்ஆர்பி. சரிங்களா, ஆனால் இது ஸ்கீமில் வந்து 179 கட் பண்ணிட்டு 130ன்னு போட்டு வந்திருக்கு. சரிங்களா, இதில் பின்னாடி வந்து எம்ஆர்பி வந்து 179ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா, ட்ரையல் ஆஃபர்னு சொல்லிட்டு இதுலேயே 130 ரூபா போட்டிருக்கான். இது நீங்கள் வந்து 130ன்னு சேல்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட். நான் இதோட ரேட் உங்களுக்கு நான் என்னென்னு சொல்லிடுறேன். சரிங்களா, 179 ரூபா. நான் 2 பீஸ் போட்டிருக்கேன். 225.77 2 பீஸ். நமக்கு இதோட ரேட்டு வந்து 112 ரூபா. சரிங்களா, 112 ரூபா. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் இதை 130க்கும் சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இப்போ 112னா 22 17 ரூபா கிடைக்கும். அப்படி இது வேண்டாம், நான் நிறைய ரேட்டுக்கு சேல் பண்ணணும்னா இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டு இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டா நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு 160 170 இப்படி பார்த்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் டைம்னால எல்லார்ட்டையுமே ஆஃபரில் தான் இது போகும். அதனால் அதை யோசிச்சு விடணும். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து டைல்டு. 10 ரூபா டைல்டு. 10 ரூபா டைல்டு வந்து 12 பீஸ் 120 ரூபா 98 ரூபா 99 பைசா. அதாவது 100 ரூபானே கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு சரத்துக்கு வந்து ஒரு சரத்துக்கு 12 பீஸு நமக்கு வந்து 20 ரூபா கிடைக்கும் இப்போ ஒரு சரம் விற்றா. சரிங்களா, அடுத்து இது வந்து பேம்பஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு போன வீடியோவில். அதே பேம்பஸ் தான் இது. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்க பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து சோழமலை தான் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர். சரிங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க தான் அநேகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோழமலை வந்து ஒரு பெரிய கம்பெனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பிஎன்ஜியில் உள்ள ஒரு சில ப்ராடக்ட் இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்துச்சு. இது சொல்லலை பாருங்கள், டைல்டு. இது டைல்டு ஒரு பீஸு. என்ன டைல்டுனா 73 ரூபா டைல்டு. சரிங்களா, நம்ம 73 ரூபா எம்ஆர்பி. இதில் ரேட் எவ்வளோ வருது பாருங்கள், 62 ரூபா 63 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10 ரூபா கிடைக்கும் இந்த பாக்கெட்டில். பிஎன்ஜியில் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். மற்ற கம்பெனி மாதிரி கொஞ்சம் ரொம்ப டைட்டாக போகாது. பிஎன்ஜியில் கொஞ்சம் கிடைக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி தெரியினாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் சேனலை, வீடியோஸை தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை பார்க்கலாம்.